தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? தனக்கு தானே தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்தான் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கில்லி சரத்குமார். தாவேக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பலரும் தாங்கள் ஆய்வுக்கு செல்லும் நிகழ்வை வீடியோவாக எடுத்து அதனை விஜய் நடித்த படங்களின் பிஜிஎம்மோடு சேர்த்து ரீல்ஸாக பதிவிட்டு லைக்குகளை அள்ளி வருகின்றனர். தாங்கள் பப்ளிசிட்டிக்காக பலரும் ரீல்ஸ் பதிவிடுவதையே முழு நேர வேலையாக வைத்துள்ளனர். எந்தெந்த மதுக்கடையை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்பதை கூட பார்க்காமல் கண்ணில் பட்ட டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்த சரத் ஆர்டர் வந்துச்சா என அதட்டி கேட்க டாஸ்மாக் ஊழியரோ திருவென விழித்தார். இது 42 நம்பர் கடைதானே என்று எம்எல்ஏ தரப்பு கேட்டதும், இல்லங்க இது 44 என ஊழியர் கூறியதால் சரத்தும் அவருடன் வந்த ஆர்டிஸ்டுகளும் மழுப்பி விட்டு அங்கிருந்து நைசாக நழுவி சென்றனர். ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு விறுவிறுவென சென்ற சரத், நான் தான் எம்எல்ஏ என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு டாஸ்மாகை மூடியாச்சுமா என சொல்லியதும் அவரோ நாங்க அப்படி எதுவும் கேட்கலையே என்பதை போல குழம்பி நின்றார். குடிப்பறைகளுக்கு நேரில் சென்ற சரத் குழாய் உடைந்திருப்பது தெரிந்தும் ஷூட்டிங்கிற்காக வேண்டுமென்றே திறந்து பார்த்து தண்ணீர் வரவில்லை என்றது, சம்பிரதாயத்திற்காக ஒவ்வொரு பாத்ரூமையும் திறந்து குழாயில் கை வைத்து போஸ் கொடுத்தது என அனைத்தும் ரீல்ஸ் வீடியோவை மையப்படுத்தியே எம்எல்ஏ சரத்தின் செயல்பாடுகள் அமைந்ததாக தெரிகிறது. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம் செய்து கொடுக்க வேண்டுமே தவிர இப்படி சொந்த துதிப்பாட ரீல்ஸ் போடக்கூடாது என்பதே வாக்களித்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது.